சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய அபித குஜலாம்பாள் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு 5/7/2026 இன்றைய தினம் அன்னதானம். சென்னை வி ஸ்கொயர் நிறுவனம் D5 டிசைன் ஃபேக்டரி திறப்பு விழாவை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க. சென்னை வி ஸ்கொயர் நிறுவனம் D5 டிசைன் ஃபேக்டரி இவங்க திறப்பு விழாவை முன்னிட்டு, இந்த நிறுவனத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க. இந்த வி ஸ்கொயர் நிறுவனம் மற்றும் D5 நிறுவனம் மிகப்பெரிய ஒரு நிறுவனமா, தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த மிகப்பெரிய ஒரு நிறுவனமா உருவாகி நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து செல்வங்கள் செழிப்போட சந்தோஷமா இருக்கிறோம். இந்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லாரும் வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையவன் பொற்பாதங்கள்ல மனசார சாது சிவனடியார்கள் சார்பாக, அண்ணாமலையார் பக்தர்கள் சார்பாக வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. வி ஸ்கொயர் நிறுவனம் D5 நிறுவனம் திறப்பு விழாவை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பரிபூர்ண ஆசி உங்க நிறுவனத்துக்கு பரிபூர்ணமா இருக்கும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய். சாப்பிடுங்க ஐயா. அருணாச்சலேஸ்வராய நமக. திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. பாதமதிசயம் கேசமதிசயம் தேகமதிசயம் தான், பாதமதிசயம் கேசமதிசயம் தேகமதிசயம் தான். அதை காணும் நெஞ்சில் வரும் பரவசம் தான், அதை காணும் நெஞ்சில் வரும் பரவசம் தான். திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. பாதுஷா நீங்க சாப்பிடுங்களா தம்பி? முடியும். நான் பாட்டி சாப்பிட்டே இல்லையா? நீ எப்ப சொன்ன என்கிட்ட? சொல்லவே இல்லையே. சாப்பிட்டுட்டேன். பாயசம் தான் பண்ணி. பாயசம் கொடுக்கலாம். பாயசமா குச்சின்னு பாயசம் குத்து தான் கோபாலன் அமிச்ச மேல.
சாமி நமச்சிவாயம். இன்னைக்கு அன்னதானம் வந்து சென்னை வி ஸ்கொயர் நிறுவனம் D5 டிசைன் ஃபேக்ட்ரி இன்னைக்கு திறப்பு விழா. அவங்க திறப்பு விழாவை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அந்த நிறுவனம் தலை சிறந்து விளங்கணும். அண்ணாமலையார் அருளால் இருக்கிற சிவனடியார் சாதுக்கள் சார்பாக ஆசீர்வாதம் பண்ணுங்க. உண்ணாமலை அம்மன் அருளாவையும் இந்த ஒண்டேப்பட்டி சார்பாகவும் இங்கே இருக்கிற சிவனடியார்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் இவங்களுடைய சார்பாகவும் அந்த புது நிறுவனம் உருவாகிற அவங்க பல்லாண்டு காலம் நல்ல மேலும் மேலும் உயர்ந்து இன்னும் பெரிய அன்னதானங்களும் நல்ல காரியங்களும் செய்து செல்வ சிறப்போடு வாழணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய். நமச்சிவாய் சாமி. அண்ணாமலையார் ஆமாம், அவங்க இன்னைக்கு 100 பேர் கொடுக்குறாங்க. வளரட்டும், நல்லபடியாக வளரட்டும். அடுத்த வருஷம் 1000 பேருக்கு அன்னதானம் போடுற அளவுக்கு அவங்களும் வளரட்டும். சரிங்க சரிங்க. நமச்சிவாய சாமி. இன்னைக்கு 100 பேருக்கு நிறுவனத்தார் கொடுத்துருக்காங்க. மீதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நிறுவனம் நல்லா இருக்கணும் சார். நாடு பூரா வளர்ந்து கிரிவல பாதை எப்படி வளருதோ அதே மாதிரி சாதுக்கள் அனுகிரகத்தோடு அண்ணாமலையார் அனுகிரகம் உண்ணாமலையம்மன் அனுகிரகத்தோடு நல்லா இருக்கும். அவங்களும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா, எல்லாருமே நல்லா இருக்கும். நம்ம லோக சமஸ்தா சுக்கினோ பவனுக்கு ஜெய ஸ்ரீராம் சத்தமணியும் பவன். நல்லா சாவித்திரியை விட அதிகமாக நடிப்பு பழகுது. நடிகை. சரி, மறுபடியும் அழுது காட்டு, சிரிக்காத. அது வரவே இல்லை, சிரிப்பு தான் வருது. இப்ப அழுது காமிச்சுக்காமே. அது சிரிப்பு தான் வருது. நீ வரலாம், நான் பாடலீஸ்வரர் தேவஸ்தானம் உன்னை விட்டு தான் போவேன். சரி, பரவாயில்ல, நல்லதா போச்சு. கவலையே பட மாட்டேன். அதை பற்றி எதுக்கு கவலைப்படணும்? கழுவா, அங்கே வையந்து வா, கை கழுவு. விடு, இது ஒன்றும் இல்லை, விடு. போய் கை கழுவணும், வா. அங்கே போய் கை கழுவுன. ஆண்டவனே முருகா. தலைக்கெல்லாம் தண்ணி தெளிச்சு கூடாது. சரி. கை மட்டும் கழுவின்னு வரணும். சரி. அங்கே போ, கை கழுவுற இடத்தான போ பாட்டி. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மாதிரி கேள்வி பாட தெரியவா? ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடமாக சொல்கிறாங்க. அப்பப்போ போய் கை கழுவின்னு வரணும். அங்கே கை கழுவு போ பாட்டி. பாட்டி ஒன்று கிடைச்சிருக்கு. அது நம்மளை தேடி வந்துடுறாங்க, என்ன பண்ணுறது? ஆமாம். நல்லா இருக்கா? சரி, நீ போய் கை கழுவணும் அப்போ. சரி. அந்த உருவம் கூட நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், தெரியும் அவங்கள இவர் போட்டுருந்தாங்களா என்ன? அதான் பாருங்க, அதே அப்படியே அச்சு அசலாக எடுத்துன்னு வர இருக்கு. அந்த முடி அந்த மாதிரி. அந்த பாட்டி கண்ணு தெரியாது. அந்த பாட்டி வாயை திறந்தாலே திட்டம், அந்த பாட்டி வாயை திறந்தாலே பாடுது. அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா இருக்கீங்களா? நல்லா அப்படியா? அதைத்தான் தொட வேண்டாம். இப்ப எப்படி நல்லா இருக்கு? நீங்க சுவாமி சரவணேசன் தனித்தமிழ் பொருளே சமர்ப்பமெங்கும் மழக்கு தங்கும் ஜெகமதிலெங்கும் புகழ் ஞான விநாயகனே கும்மியடி பெண்கள் கும்மியடி புகழத்தோர் நம்மகி நம்மையாளும் தங்கை சுமதிரை கல்யாணம் செம்மையாகவே உட்காருவா. சுமதிரை திருமகளாம் செம்மையா சுமதிரை அப்பா புவனே ஆண்டவனே முருகா காளி. பாதாளம் கண்டவரில்லை, நாதாவும் சிரசோரம்
சொன்னாரில்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லுங்க ஐயா. திருச்செந்தூர்லேருந்து 3 மாதம் 3 வாரம் 4 நாளாக தான் இங்கே வந்துருக்கோம். சரிங்க சரி. ஏற்கனவே நம்ம அங்கே அங்கேயில் தான் சரிங்க இல்லையே நீயே சாப்பாடு போட மாட்டேன்ட்டியே. ஆமாம் நல்லா இருக்கு போடுறாங்க. ஆமாம் எங்கே நல்லா போட்டால் சாப்பிட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். சாப்பிட்டாரு போய் சொல்றாரு. ஒரு பந்தி முடிஞ்சு ஒரு சுழற்சி முறையில் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தது உட்கார வைப்போம். ஐயா சிவனடியார்கள் வெளியில இருக்கிறவங்க, ஐயா சிவனடியார்கள் சாப்பிடாம வெளியில இருக்கிறவங்க, சிவனடியார்கள் உட்காருங்க அப்படியே. போங்க உள்ள போங்க, உள்ள போங்க, வாங்க உள்ள போங்க, இதுல போங்க, ஃப்ரண்ட்ல போங்க. ஐயா வாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்க வாங்க ஐயா. முன்னாடி முன்னாடி இடம் இருக்கு, போங்க. உட்காருண்ணா சாமி, உட்காருங்க வாங்க. திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. பாதம் அதிசயம் கேசம் அதிசயம் தேகம் அதிசயம் தான், பாதம் அதிசயம் கேசம் அதிசயம் தேகம் அதிசயம் தான். அதை காணும் நெஞ்சில் வரும் பரவசம் தான், அதை காணும் நெஞ்சில் வரும் பரவசம் தான். திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. ஏய் படிக்கிறியாப்பா? படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறேன். பாயசம் தான் சாப்பிடல, அப்புறம் எல்லாம் பாயசம் சாப்பிடுறியா? அப்புறம் ஆட்டமே அப்புறம் ஆட்டமா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கண்ணா படிக்கிறியாடா செல்லம்? சரி சரிடா சாப்பிடலையா? சாப்பிட்டாரு அவரு. அப்புறம் உள்ள போயிட்டு அப்படியே உள்ள போறீங்க? இல்லை சாப்பிடல. போய் சொல்லணும். போய் சொல்லுவேனா நீ போட்டியா? எத்தனை வாட்டி சாப்பிடுவார் பாட்டி? எத்தனை வாட்டி சாப்பிடுவாரு இவரு? சோறு போட்டியா? போடலாம் போடுவேன். போட்டேன் என்ன பாட்டி, என்ன அவருக்கு என்ன பண்ணலாம்? நான் சாதம் போடணுமா வந்து? அதையா சாதம் போட்டு இவனு சரி பானா போகுது, சாப்பாடு தானே கொஞ்சம் போட்டுறேன். ஏன் என்ன? அதெல்லாம் முடியாது என்னால. ஏன் என்ன பாட்டி, சாப்பாடு போறது புண்ணிய காரியம் தானே? கோபால்கிட்ட போய் சொல்லுவேன். யார்கிட்ட? கோபால்கிட்ட போய் சொல்லுவேன். அவர்கிட்ட போயிட்டாரமே. அங்கே தான் போய் சொல்லுவேன். சரி உட்காந்துக்கோ, போடுறேன். அங்கே போய் இங்கே நாளைக்கு வரேன். ஏன் இப்போ திங்கமணி தின்னுட்டுண்ணா பொய்யெல்லாம் சொல்றியா? சாப்பிட்டியா இல்லையா? ரெண்டுக்குள்ள ஒண்ணு. ரெண்டுக்குள்ள ஒன்று சாப்பிட்டேன், சாப்பிடல. சரி, போ. ஏதாவது குச்சி கிச்சி இருந்தா அடிச்சிட போகுது பாட்டி எடுத்து. அதெல்லாம் அடிக்க மாட்டேன், நல்லா இருக்கு போ. பாவம், நான் பாவம். ஒன்னு அடிச்சு என்ன என்ன பண்ணுறது? எந்திர சரஸ்வதி ராசா விட்டு கண்டுபிட்டியாச்சே. யார் நானா? நானா பாட்டி ராசா விட்டு கண்ணுக்குட்டியா? நானா ராசா விட்டு கண்ணுக்குட்டியா? ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மதுரை ஆயிடுச்சுன்னு போனா என்ன எங்க அண்ணன். மதுரை என்ன இமாமரி அண்ணன் இருக்காரு? எங்க அண்ணன் சொல்லவே இல்லை. சொன்னேன், தினம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போதான் சொல்கிறேன் அண்ணன்ட்டு. மதுரை ஆயிடுச்சுன்னு போனோம். மதுரை அப்புறம் அவர் தம்பியா? ஆமா, அது தம்பி. இதே ஒரு அக்கா என்ன எப்படி பார்த்து விடுது. அது காண்டா எங்கடா? எங்க வீட்டுல இருக்குது. உங்க வீட்டுல இருக்க தனலட்சுமி. தனலட்சுமி 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 தனதௌன்யலட்சுமி. அவர் இப்போ இவர் பேர் என்ன? கண்ணன். ஆமா.
கண்ணன் கண்ணன் பேசக்கூடாது. மம்சின்னு அது வச்சுச்சு இது எனக்கு கண்ணன்னு வைக்கிறது. 2 பாயசம் வாய்ப்பு போட்டு ஊற்றிடுவேன். பாயசமா ஆமாம். நான் நீ ஒன்று கொடுவான் நம்ம பெரிய அரிசிமா இன்னும் பேர் கேட்ட பேர் தெரியாதுன்ற பேர் தெரியுது எனக்கு என்ன தெரியும் ஏன்டா அண்ணா என்னடா உன் பேரு இல்ல பேர் வைக்கல பாட்டி. பாருண்டா இன்னமா பேர் வைக்க பேர் வைக்கல பாட்டி. நீ ஏதாவது ஒரு பேர் வையா. கோயத்த அதான் கண்ணன். கண்ணன். கண்ணன் என்ன கோகுல வேணா கோகுல கண்ணன் நல்லா இருக்குடா. அப்பா. நல்லா இருக்கா? நல்லா ரொம்ப நல்லா எல்லாரும் என்னையே நல்லா இருக்குடா அண்ணா. சரி நீ உட்காரு வா. மோனி ஆண்டவனே முருகா பாலி நீங்க ஒருத்தரானா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க பரவாயில்லையா எந்த மாமிக்கு உடம்பு சரியில்லைன்னாரு அவரு? மாமிக்கு அவங்க ஆத்து மாமிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரா? சொன்னாரு உங்ககிட்ட சொன்னாரு. நேத்தியும் முந்தா நேத்து முந்தாக்கிட்ட சொன்னாரு. வாங்காம இருக்கு பாட்டி. பாடு. நல்லா பிடிச்ச பாட்டு தான் பைக் வச்சுக்கோ. பாயசம் பாடு. வாங்கி அந்த நல்லா வர்ண கட்ட பாரு வச்சு ஜாத்தம் தன்னை தாங்கி அந்த ருக்மணிக்கே தங்கரத்தின கண்டு மந்த நாரணன் கொண்டடி நின்றன என்னுடைய தர்மபுத்திரி கன்ய சத்யபாமை மனம் செய்த வஞ்சனையை என்னவென்று தேவப்பாரு ஜாத்தம் தன்னை வாங்கியோரு நொடிதலில் தேவி உனக்கு சுட்டலாம் என்று அக்கிரமங்கள் செய்து கிருஷ்ணன் அனுகிரகங்கள் செய்திட்டதோரு நேர்மை என்னத்தை சொல்லுவேன் போஜனம் செய்ய வாருங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாண மண்டபத்தின் வாங்கி பார்த்து பகால பார்த்து கத்திரிக்காய் கோசுந்து போஜனம் செய்ய வாருங்கள். ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ வந்தேன் இருந்தேன் பண்ணான் பழி கேட்டேன் அப்பொழுது உங்களப்பா ஊட்டி விட்டார் காடு தன்னில் காடு மலைகளெல்லாம் திரும்பி கழிய வெளிநடந்து தண்டகா வந்த நிலை வந்திருந்த ஸ்ரீராமா ஸ்ரீராமர் வில்வளைக்க சேர்த்து அணைக்க இருந்த நிறம் போல என் வயிற்றில் பாடலீஸ்வர் தேவஸ்தானம் தரிச்சார கோபால் முரட்டே பதே பாசுக்களெல்லாம் திருட்டுத்தனமாக ஓடு தேடி திரிந்த என திருமேனி பாடு மடா மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டும் சொன்னேன். இன்பமுள்ள நல் பசுக்கள் என் குரலை கேட்டவுடன் உல்லாசமாய் ஓடி வந்து என் முகத்தை பார்த்து நிற்கும் மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டும் சொன்னேன். இருநாளிகரையில் எப்பொழுதும் கள்ளர் பயம் கள்ளர் வந்து எடுத்தால் தலையிருவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண் அமராவதி நதியை பாரு அருமையில் இருக்கும் பாலம் பாரு மெல்ல போகும் ரயிலை பாரு வந்து உமடி திருச்சென்னப்பள்ளி உரையில் பிள்ளை முறையில் ஒட்டையும் பற்றி பறையன் ருச்சிகளும் நீதம் அரும்பில் எப்போதும் வத்தாது தெப்பக்கூளம் இது எல்லடி கதை பாரும் பெண்ணை தெப்பக்கூளம் என்று தபால வீசுகரை வரும் பெண்ணே. பாயசம் பாயசம் போட்டு அக்கா சின்ன டம்ளர்ல ஏ அக்கா நல்லா இருக்கியா? சின்ன டம்ளர்ல கொடுத்தா இன்னொன்னு எடுக்கணும்னு வாங்க. இன்னொன்னு எடுக்கணும்னு 3 கிட்ட குடிப்பாங்க. அதான் நான் ஒரு கிளாஸ் கொடுத்துறேன். பகவானே ஆண்டவனே முருகா குடி 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 பாட்டி. ஏடுகொண்டா கோவிந்தா கோபாலா எடுக்கின்றவாடா பாட்டி இந்த தடவை நைட்டி கலர்லாம் நல்லா செம்மையா அமைஞ்சிட்டு இருக்கு. நேற்று பச்சை, இன்னைக்கு ப்ரௌனு. நான் தான் செல் பண்ணேன். அண்ணன் வாங்கிட்டு வந்து சரி சரி இந்த அப்படி. அம்மா நீ சாப்பிட்டியா குடிச்சியாடி அக்கா? குடிச்சிட்டா நிக்கி. சரி அக்கா எங்க ஆத்துக்காரு உங்க ஆத்துக்காரக்கா? நான் என்னென்ன கருத்து வெள்ளை சட்டை பண்ணிக்கிறது யாரு? உங்க ஆத்துக்காரரா? இன்னொன்னு புதுசு புதுசா நீ எப்ப பாரு டெய்லி உங்ககிட்ட யார் ஆத்துக்காரு யார் ஊத்துக்காரு ராஜா கண்ணு குட்டி
யாரு? நீ தான். எங்க அப்பா ராஜா. நீ பார்த்த கம்முன்னு வெறியாத்தாத. சரி. ஆயிரத்தி போன கவலையே விட மாட்டேன் நானு. என்னத்துக்கு கவலைப்படாம? நீ பார்த்த எங்க அப்பா ராஜா வந்தது. ஆமா. நாங்க கண்ணு குட்டியா வந்து நீ பார்த்த. பசுவை தேடி கன்று குட்டி பால் குடிக்க போடு. ஆனா அண்ணா நன்னா இருக்குடா உன்னோட நிர்வாகம். ரொம்ப நன்னா இருக்கு. இது சூப்பரா வரும்போது பாரு அப்ப என்ன பொய்யே சொல்லலடா அண்ணா. இன்னும் ஒரு வருஷத்துல காலி பண்ணணும் அந்த இடத்த. ஏன்? அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. வேற இடம் பார்க்கணும். சரி. மட்டவனைங்க 3 வருஷம் தான் இருந்தா உப்புல சரியாக்கா உப்பு காரக்கா பாருண்டா அப்புறம் சிரிக்கிறேன். போடுவாங்களா யாருன்னா? கேட்டு சிரிக்குது இவ்வளோ வயசாகுது இது கூட தெரியல. ஒரு பாயசத்தில் உப்பு போடுவாங்க, சக்கரை போடுவாங்க. பாயத்துல உப்பு போடுவாளா? பொய் தானே? ஆமா பொய் பொய். உனக்கு சக்கரை சேராது இல்ல கூட்டம் சும்மா வேற நன்னா இருக்குடா. நல்லா இருக்கா? ரொம்ப நன்னா இருக்கு. நீங்க என்னமோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் காலி பண்ணி ஆகணும் பாட்டி. அக்ரிமெண்ட் முடியுது. சரி. வேற இடம் தான் பார்க்கணும். வேற எங்கேயே இருக்கக்கூடாதா? இல்லை பாட்டி, அவங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சா ஏன்னா அவங்க கரெக்டாக ஏஜ் கட்டும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அதனால ஆமா நீ போனாலே திட்டுறாங்கல்ல, அந்த பக்கம் ஏன் இந்த பக்கம் வர, இந்த பக்கம் வர, இந்த மாதிரி இந்த பக்கம் நடக்கிறதுக்கு காசு, இந்த பக்கம் காசு, இந்த பக்கம் எல்லாம் என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லு? பணம் செலவு பண்ணிட்டு மேன் பார்க்குறேன். இல்லைன்னா என்ன பண்றது? ரொம்ப சரி, ஏதாவது வழி உண்டா? தெரியும். இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே, அந்த எண்ணமே இல்லை. பார்க்கலாம் பாட்டி, வேற இடம் பார்க்கலாம். அண்ணாமலையாரே காமிப்பார். சரிப்பா. ஊத்திக்கு போற பாயசத்தை மேல ஊத்திக்க மாட்டேன். சரிப்பா. நல்லா இருக்கு. வாங்க கட்டிடு அவ்வளோ சொல்ல மாட்டியா? ஆமா, எங்க அப்பா ராஜா இடம் வாங்கிடுறான். ஐயா வாழ்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. தனலட்சுமியம்மா அந்த தயிர் எடுத்து உள்ள கொடுத்துருங்க. அவங்க வச்சு ஒரு பாத்திரம் ஊற்றி கொடுத்துருங்க. சாப்பிட்டீங்க, நல்லா பாடலாம். நமச்சு எப்பயுமே இப்படிதான் இருக்கும். தினமே அன்னதானம் இல்லைனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். நமச்சு வாங்க ஐயா. நமச்சு வாங்க ஐயா. நீ இந்த இது கூட அலம்ப தேவையில்ல, கை மட்டும் அலம்பிக்கோ. இது கூட இது கூட குப்பை தொட்டியில் போடலாம். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, கை வச்சு குடிக்காத, கை வச்சு சாப்பிடாதானே. சரி. எப்ப எங்க கேட்குற? கேட்கவே மாட்டேன்ற, அட்டகாசம் பண்ற. ஆமா, அநியாயம். போனே ஆண்டவனே முருகா பாலிச்சா. யசோதையா? 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 யசோதை இல்ல. வாங்கோ வாங்கோ, நல்லா இருக்கணும். பகவானே ஆண்டவனே முருகா பாலிச்சா. இதெல்லாம் பெருக்கி இருக்கு அக்கா. நீ போய் கை அழமைக்கு போ. அம்மா வரேங்க. சாம்பார்லாம் நல்லா இருக்குதா? இட்லி சாம்பார் நல்லா இருக்குது அக்கா, ரொம்ப நல்லா. சூடாக செஞ்சு உனக்காக நைட்டில் 2 பார்சல் பண்ணிக்கிறாங்க. ஆமாக்கா, பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அதான் கொடுத்து அனுப்பினேன் நான் தான். டெய்லி எடுத்துன்னு போய் பாட்டிக்கு கொடுங்கன்னு. சரி அக்கா, நல்லா இருக்குது அக்கா. ஆமாம், அப்படி கொடுத்துடலாம். சரி, ஹோட்டல் இட்லி உனக்கு ஒத்துக்காதுன்னு தான் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் அது வீட்டில் செஞ்சு கொடுக்கத்தான். சரி அக்கா. ஹோட்டலில் எந்த டப்பா தராங்க உங்களுக்கு? டப்பா பாருங்கக்கா, என்னது புரியல எனக்கு. டப்பாவில் இட்லி வருது, எந்த ஹோட்டலில் உனக்கு டப்பாவில் கொடுக்குறாங்கன்னு கேட்குது. அகடி வச்சுருந்தாங்க்கா. பிளேடு வச்சுக்காத. இல்லை, இந்த நகைலாம் கட் பண்ணுறது. நீ உனக்கே தெரியாம நகை வெட்டி ஒன்றா வாங்கிக்கலாம். காட்டு. நான் ஒன்றுமே பண்ணல. காட்டு. போடக்கூடாது. ஒன்றுமே பண்ணல பாட்டி. கால் தான் உன் பேத்தி மாதிரி தான். காட்டு. சரி இருக்கட்டும். சரி காட்டு. இது என்ன பண்ண? நகை வெட்டி வச்சுன்னு வெட்டணும். நீ பிளேடால அது கீச்சு வச்சுக்கிற. அது வரலக்கா, கண்ணாடி தெரியாம பட்டுச்சுன்னா இந்த இருக்கா. இதுதான் இப்பதான் போடுறாங்க. அங்கே பாருங்க, கீச்சு வச்சுக்குது. இது யார் கீச்சுதா? பாட்டி யார் கீச்சது? நைட்டியா? இல்லை, நான் தான். ஏன் உங்களுக்கு நான் மடிச்சு தானே தைச்சேன். தைச்சேன், எங்கே மடிச்சு தைச்சேன்?
எல்லாம் நல்லா அழகா தச்சு- ஆமா 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 நல்லா அழகா தச்சு வச்ச குறிகார மாதிரி இன்னைக்குதான் முத நாள் போடுறேன், அதே கீச்சு போடுறேன். அந்த பிளேடு நான் உங்ககிட்ட இருந்து எடுத்து வச்சேன். யார் மறுபடியும் உனக்கு பிளேடு கொடுத்தது? குடுக்கல இல்ல பிளேடு அப்புறம் எதுல கீச்சாதா? பிளேடுலாம் கிச்சிருப்பாங்க அங்க. ஐயோ இது அசிங்கமா நான் தையல் வச்சு எடுத்துன்னு வந்தேன். தெரியும் தையல் வச்சு தான் நீ குத்துக்கிற. இந்த மாதிரி கிழிக்க கூடாது பாட்டி. இது என்ன தெரியுமா, அவன் நூல் நூலா எடுத்துன்னு வந்துடும் அப்படியே. நல்லா இருக்கு அக்கா. நல்லா இருக்குது. நீ கட் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லா இல்ல. சைடுல டோர் போட்டுக்கிறேன். உனக்கு 300-400 கொடுத்து நைட்டி வாங்கினா நீ கீச்சு வைக்கிற. 400 ரூபாய் கொடுத்து 4 நைட்டி வாங்கி கொடுத்துருக்கேன். அங்க இருக்கு. கிழிக்கூடாது. அந்த மாதிரி உனக்கு இப்போ ஐட்டாச்சுன்னா சொல்லு, மிஷின்ல கொடுத்து தச்சிக்கலாம். சரி. இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. சரி அக்கா. வேஸ்டா போயிடும், துணி வேஸ்டா போயிடும். என்ன பண்ணல அக்கா. சரி சரி, சரி. 2-3 ரொம்ப சொல்லாது கோவம் பாட்டி. இல்ல இல்ல, நான் ஒன்னே வரல. நான் பாட்டிக்கிட்ட நான் நல்லது தானே சொல்றேன். அவங்க அதானே கேட்கறேன். மடியில படுத்துக்கு வரேன் இப்போ. பத்துக்கோ பாட்டி. பத்துக்கோ அந்த கார்ல ஏறி பத்துக்கோ. உன் யாருக்கு கார்ல ஏறி படுத்துண்டா என்ன எங்க அக்கா. எங்க அக்கா வேற வேலை இவாளுக்கெல்லாம் தெரியுமா? அவளுக்கெல்லாம் இல்ல. அங்க பேர் எல்லாம் கீச்சுக்கடா சீத்து. ஒண்ணும் பண்ணல. நான் சொல்லிட்டேன். நீ பிளேடு வச்சு பூரா கீச்சிட்டியாமே புது நைட்டிலாம். அங்க ஆமா போட்டிருக்கேன். ஏன் கிழிக்கிற பிளேடு வச்சு பெறல்றதுங்க. விரல்றதுக்காக நீயே எல்லா வேலையும் பண்ணிடுற. ஆமாண்டா. சரி பிளேடு ஏது பாட்டிக்கு அவங்க பர்ஸ்ல பண்ண வச்சு போட்டேன். இல்லடி செல்லம்மா. செல்லம்மா பத்தி சொல்லு, எந்த அம்மானா ஒண்ணு சொல்லு. இல்ல செல்லம்மா அங்க இருந்த செல்லம்மா அவகிட்ட கொண்டு வாடி அப்படின்னு பத்தியா? இப்ப உன் பொண்ணே உனக்கு பிளேடு எடுத்துட்டா. இப்ப போனப்ப பிளேடு வாங்கிட்டு வந்துக்கிறேன் நீ. அப்ப ஆமா ஆமா உன்னை டெய்லியும் வரும்போது போயிட்டு வரும்போது பர்ஸ் செக் பண்ணும் போல உன்னை. வாடி செல்லம்மா அப்படின்னு பாரு. அதுங்கெல்லாம் எங்கேயோ பிளேடு கொடுத்தா கை கீச்சுக்குன்னு சொல்லி அவன் பொண்ணு. அதெல்லாம் சொல்லல. என்ன எடுத்துன்னு வர? நைட்டு போயிட்டு விட்டுமா? போயிட்டு வர செல்லம். வேணாம். தங்கம் நல்லா இருக்கணும். தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கீழே ஒரே ஒரு முறை என் பேர் சொல்லு. கண்ணன். கரெக்டா சொல்லு. கண்ணன் தான் நான் சொல்லுவேன். அதான் எனக்கு இந்த பாரு. தெரியும். உன் பேர் வினோத்குமாரா? வினோத்துக்கு எப்படி கரெக்டா? பரவாயில்லையே ஞாபகம் வந்துடுச்சா? நல்லா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பர்ஜாரகர். பர்ஜாரகர் பாலபெரியவா. நல்லா இருக்கும்டா அண்ணா. கரெக்டா சொல்லிட்டேன் என் பேரு. அண்ணா எங்க அண்ணன் தான் மதுரை அழிச்சுன்னு போச்சு. யாரு உங்க அண்ணா? இதோ நீதான். மதுரை எங்க அண்ணா அழிச்சுன்னு போச்சு. பக்கத்தரசனி இஷ்டப்படி நடந்தா மாத்துரியவ ஜன்மம் மறக்கேன். கம்பல் போட்டுக்க பாட்டி போதும். நல்லா இல்ல பேரு. கம்பல் போட்டுக்க. காது வெறும் காதா இருக்குது. கமல் தான் காணுமே. எங்க காதாம்? கையில இருக்குது பாரு. வெறு எடுத சொல்றேன். இல்ல அதான் செலவாண்ட குடிச்சுட்டான். அதான் எம்மா உஷாரு படுறி இது. நீதான் போய் அவன் பொண்ணுகிட்ட குடுத்துட்டு வந்துக்குது கம்பல. காசு இருக்கு பாரு, கம்மல் இருக்கு பாரு. இல்ல புரியல. டப்பா நினைச்சு எங்க அதுல போட்டு வச்சிருந்தேன். ஏய் குத்துட்டு வந்துக்குது அவங்க பொண்ணுகிட்ட. பாட்டிய அந்த கம்பல் வந்து 550 ரூபாய் கொடுத்து வாங்குனது. எதுவும் போய் செல்லம்மா கிட்ட குத்துட்டு வர்றதுக்கு அதெல்லாம் கொடுத்தேன். ஐம்பொண்ணு கம்பல் அது. சரிதான். எதுக்கு எதுவுமே குத்துட்டு வர? நான் எங்கடா போன போதே கொடுத்தேன். எம்மா உஷாரு பாரு நீ எல்லாம். அவங்க பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுத்துட்டு வெறும் கையை தான் வீசி. இல்ல அதுவும் அவங்க பொண்ணு வாங்குது. காதல் நீ போட்டுக்குமான்னு சொல்றது இல்லையா அவங்க? அவ எல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன கேட்டேன்? என்ன எல்லா காசும் கொடு. ஏன் காவுட்டுங்க. இல்ல நான் பழம் எதுக்கு கம்பல் எதுவுமே குத்துட்டு வந்த பாட்டியா? எடுத்துன்னு குடுக்கலடா. எடுத்துன்னு போகலடா. நானே போனேன். உனக்கு வாங்கி குத்தம் பாரு நானு. நீ நம்ம ஒரு பொருள் வாங்கி தரப்பலாம் அப்பதான் பார்க்கணும்னு போறாங்க. போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆமா அவ்வளவுதான். போனேன். இதான் சரிதான். இந்த குத்துட்டி அப்புறம் என்ன? சரி நான் உன்னை ஒன்றும் சொல்லலப்பா. அடுத்த முறை போகும்போது உங்க பொண்ணுகிட்ட போயிட்டு கம்பல் வாங்கி வந்துரு. மறக்காம வாங்கி வருவியா? போனா தானே. நான் வந்து பென்ஷன் வாங்கவே இல்லை இன்னும் அண்ணா. மொட்டை அடிச்சுக்கிறியா? பிளேடு வச்சு அவங்களே கீச்சிக்கிறாங்க. கீச்சிக்கிறியா? உனக்கு தெரியலையா பெண்ணா? அக்கா பாட்டிக்கிட்ட இருந்து பிளேடு வாங்கிடுக்கா. இல்லையே பிளேடே இல்லையே. பாட்டிக்கிட்ட பிளேடு வாங்கிடு. பிளேடு வச்சு கீச்சிக்கிறியா? முடி அவங்களே அத்துப்பாங்க, நைட்டியை கீப்பாங்க எல்லாம். ஏன் பாட்டி வெள்ளம் பண்ற? பிளேடு இருக்கா பாக்குறேன். இருக்காடா அண்ணா. எதுக்கு உனக்கு பிளேடு?
பிளேடே இல்லையே. எதுக்கு உனக்கு பிளேடு இல்லை? அந்த அக்கா வாங்கி வச்சுச்சாமே. செல்லமாக்கிட்ட இருந்து எடுத்துன்னு வந்தேன் நான். எதுக்கு பிளேடு? பிளேடு எடுத்துக்கிட்டு கம்மல. சரி, எதுக்கு பிளேடு சொல்லு. அதான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். நீயே முடி வெட்டிப்ப போலுக்குது பிளேட்ல. ஆமா. நீ பிளேடு எடுத்தியாங்கன்னா கீச்சிக்கின்னு அது எங்க பேர்ல வரதுக்கு பழி. கட்டிங் பண்ணி வர சொல்றேன் ஆளு. சரி, அது எப்போ? அப்புறமா? இப்போவா அப்புறமாவா? அப்புறமா. शिवय अमृत